இறைவனுடைய தூதரை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் முகமது இறை தூதர் அல்ல. அவன் நம்பிக்கை. நம்ம மக்கள் முகமது ரசூலுல்லாஹ் தான் இறை தூதர் தான். நம்ம இமாம்களை பின்பற்றணும். எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி. முகமது அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒத்துக்கிட்டாச்சு, அதுதான் உச்சகட்டம். ஆனால் நபியை பின்பற்ற முடியாது, இமாம்களை தான் பின்பற்றணும், ஷேக்மாரை பின்பற்றணும். எவ்வளவு அறியாமை இது. மக்கத்து காவிற்கு இந்த உஷார் கூட இல்லையே. அவன் என்ன சொன்னா, இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்பது உண்மை. இவர் இறை தூதர் இல்லை, நம்ம ஆளு. இவங்க இறை தூதர் தான், அவங்கள பின்பற்ற இமாம்கள்ட்ட போ. எவ்வளவு அறியாமல் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் நீங்கள் நபி வழியை புறக்கணிக்காதீர்கள். எங்களை பிடிக்கலையா சொல்லுங்க. இந்த டிஎன்டி ஜார்கள் எங்களை பிடிக்கல சொல்லிட்டு போங்க. இப்ப என்ன, எங்களை பிடிக்க வேண்டியது இல்லையே. இவன் சொன்னா கேட்க மாட்டான், ஓகே நாங்க சொன்னா கேட்க வேண்டிய குர்ஆனை கேளு. எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் நீங்கள் வழி தவற வேண்டாம் என்று கவலைப்படுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் நரகத்தை பற்றிய கடுமையான எச்சரிக்கைகள் பல்வேறு வசனங்களில் இருக்கின்றன. முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் நரகம் என்றால் சும்மா கேள்விப்பட்டிருக்காங்களே தவிர திருமறை குர்ஆன் எவ்வளவு கடுமையாக எச்சரிக்கிறது என்பதை புரிந்திருந்தால் இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய பல வகையான பாவங்கள், தவறுகள் இல்லாமல் போகியிருக்கும். அந்த வசனங்களை மட்டும் நீங்கள் முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். வசனங்களை சொல்லும் பொழுது அந்த வசனம் என்ன தாக்கத்தை சொல்கிறது, எவ்வளவு கடுமையை சொல்கிறது என்பதை கவனித்து பார்த்து அதற்கு பிறகு மற்ற விஷயங்களை கவனியுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறான். ஈமான் கொண்டவர்களே என்றால் நம்பிக்கையாளர்கள் என்று பொருள் நமக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நம்பினால் நம்பிய வண்ணம் செயல்பட வேண்டும், அதை விளங்கிடணும். ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன், நம்பினால் அதன்படி செயல்படாவிட்டால் நான் நம்பவில்லை என்றுதான் பொருள். இப்போ முஸ்லீம்கள்லாம் நம்ம நம்புகிறோம், திருமறை குர்ஆனை நம்புகிறோம். திருமறை குர்ஆனில் நரகத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பது பற்றியெல்லாம் நம்புகிறோம். நம்பிய பிறகு என்ன செய்ய வேண்டும்? முதலில் அந்த வசனத்தை பார்ப்போம். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களே அர்த்தம். நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நரகிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். முதலில் கட்டளை இது, அல்லாஹ்வின் கட்டளை. வசனம் என்றால் சாதாரண ஃபாத்தியா ஒரு வசனம் நினைச்சுக்கிட்டாதீங்க. ஒவ்வொரு வசனமும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கூ அன்ஃபுஸக்கும், உங்களை காத்துக் கொள்ளுங்கள். வஅஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தை காத்துக் கொள்ளுங்கள். நாரன், நரகத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஜாக்கிரதை. ஏன் இப்படி சொல்றான் அல்லாஹ்? நரகம் என்றால் காபிர்களுக்கு மட்டும்தான் நரகம் நினைக்காதீங்க, ஈமான் கொண்ட உங்களுக்கும் இருக்கிறது ஜாக்கிரதை. சும்மா ஈமான் கொண்டா பத்தாது, நான் ஒரு முஸ்லீம், நாங்கள்லாம் முஃமின்கள் என்று சொன்னால் பத்தாது. அந்த நரக நெருப்பிற்கு கிட்ட போகாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஜாக்கிரதையா இருங்கிறான் அல்லாஹ். வகூது ஹன்னாஸ், அதன் எரிபொருள் இருக்கல, எரிபொருள், விறகு, நிலக்கரி, பெட்ரோலு, இப்படி எல்லாம் எரிபொருள் இருக்க. அதனுடைய எரிபொருள் என்ன? நரகத்தின் எரிபொருள் கற்களும் மனிதர்களும். கல்லில் தீ எரியுமாங்க? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் கல்லுங்கிறான். நம்ம இன்றைக்கு உலகத்தில் மூட்டக்கூடிய நெருப்பு, நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய தீ நெருப்பு கல்லில் பிடிக்குமா? பிடிக்காது. அவ எவ்வளோ பயங்கரமான வேகம் இருந்தால் கல்லில் பிடிக்கும். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை விட பல ஆயிரம் பல கோடி மடங்கு பயங்கரமானதாக இருந்தால்தான் கல்லில் தீப்பற்றும். இரும்புலோட தீப்பத்திரும், கட்டமத்த எல்லாத்திலும் தீப்பத்து. கல்லில் தீ பிடிக்குமா? அல்லாஹ் அப்படி சொல்றான், வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா, அதன் எரிபொருள் கற்களும் மனிதர்களும். நம்ம மேல எரியும், இன்னொன்னு எரிச்சு உங்க மேல சுடுறது இல்ல, நம்ம மேல தீ எரியுமா? அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்துக்கொள்ளுங்கள். இது முதல் எச்சரிக்கை. அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத், அந்த நரக நெருப்பில் இருப்பவர்கள் யார்? மலக்குகள். மலக்குகள்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எத்தனையோ மலக்கு, ஆயிரக்கணக்கான மலக்குகள் இருக்கிறாங்க. மலக்குகள்னா என்ன? கர்ண கொடூரமான மலக்குகள்ங்கிறான் அல்லாஹ். கடுமையான மலக்குகள், அதாவது இயந்திரத்தனம் பாங்கல்ல, இயந்திரத்தனம். மலக்குகளுக்கு அல்லாஹ் சொன்னதை தவிர வேற எதுவும் காதுல கேட்காது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உங்களுடைய கூப்பாடு, ஐயோ விட்டு அப்படி செய்ய, நம்ம அழுது புலம்பினாலும் சரி காதுல உழாது மலக்குகள். ஈவரக்கம் என்பதே அவர்களுக்கு இருக்காது.
அது போன்ற மலக்கை தான் வச்சிருக்கான். அதுக்கு அங்க வச்சிருக்க மலக்கு ஈவரக்கம் பார்க்க மாட்டாங்க. நீங்க கத்துறது கால உழாது கடும். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, நான் பயமுறுத்தல. என்னடா இவர் பயமுறுத்த நினைக்காத, குர்ஆன்ல இப்படி இருக்கு. கர்ண கொடூரமாக பயங்கரமாக பார்ப்பதற்கு அதெல்லாம் கற்பனை கெட்டாது. இந்த உலகத்தில் எத்தனையோ பார்த்து பயந்திருப்பீங்க, அது போல எல்லாம் இல்லை. அதை விட பல மடங்கு பயங்கரமாக இருப்பார்கள் அவர்கள். அல்லாஹ் சொன்னதை செய்வார்கள், வேறு எதுவும் அவருக்கு காதில் விழாது. இது இந்த வசனம் நரகத்தை பற்றி. சரி, இப்ப நரகத்தை பற்றி இப்படி ஒரு வசனம் இருக்கா, ஒவ்வொன்றா நான் சொல்றேன். நரகம் எவ்வளவு பெரியது யாருக்கா சொல்ல முடியுமா? இந்த உலகத்தை விட பெருசு அப்படி சொல்லுவீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. இதுவரையில் உலகத்தில் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து பல கோடான கோடி மக்களை படைத்திருக்கிறான். இப்பவும் உலகத்தில் இருக்கிறோம். நாம் இறந்த பிறகு இன்னும் கோடான கோடி மக்கள் வருவான். இவர்களில் அநியாயக்காரர்கள் நரகத்தில் போட்ட பிறகு, நரகத்தில் போட்டுருவான் அல்ல அயோக்கியர்களை. சொல்ல போனா நல்லவர்கள் குறைவாக வச்சுக்கிடுங்க. நல்லவர்களை விட கெட்டவர்கள், அநியாயக்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள், மோசடிக்காரர்கள், நபி வழி நடக்காதவர்கள், நபி வழியை புறக்கணித்து எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவதில்லை, கெட்டவர்கள் அதிகமானவர்கள் இருப்பாங்க. அவ்வளவு பேரையும் நரகத்தில் போட்டான். போட்டுட்டு அல்லாஹ் நரகத்தில் கேட்பான். குர்ஆன்ல இருக்குது, ஹலிம் தலாத்தி, வயிறு நிரம்பி விட்டதா? நரகத்தி எவ்வளவு பெரிய நரகம்ங்கிறத எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ். ஹலிம் தலாத்தி, அவ்வளவு பேரையும் தூக்கி போட்டாச்சுப்பா நரகம், போதுமா? வயிறு நிரம்பிடுச்சா? வத்தகூலு ஹல்மி மசீத், இன்னும் நிறைய இருக்குதா? போட்டது கம்மிங்குமா. குர்ஆன்ல இருக்குது. இப்படி குர்ஆன்ல இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. என்ன நரகம்னா என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. அவ்வளவு பேரை தூக்கி உள்ள ஓட்டு போட்ட பிறகு தீல கருகும் பொழுது கேட்பான், வயிறு நிரம்பிச்சான்னு கேட்குவானா அல்லாஹ். போட்டது பத்தாது. இது ஒரு கோணம். நரகத்தை இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன். இன்னொன்று பாருங்க, இன்னொரு வசனம். யவத்துல் முஜ்ரிம், குற்றவாளிகள், பாவிகள். முஸ்லிம்களையும் பாவி இருக்கத்தான் செய்யறான். பாவினா யாரையும் நினைக்காதீங்க. முஸ்லிம்களில் எவ்வளவோ பாவம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். எந்த குற்றத்தில் முஸ்லிம்கள் இல்லை. இன்னைக்கு எந்த ஒரு அநியாயம் நடந்தாலும் ரெண்டு பாய் அதில் இருக்கானே, எந்த ஒரு தப்பு நடந்தாலும் ரொம்ப ரெண்டு சாய்பால கிடக்கானே. அல்லாஹ் சொல்றான் யவத்துல் முஜ்ரிம், குற்றவாளிகள், பாவிகள் அந்த நரகத்தை பார்ப்பார்கள். அதாவது நரகத்தின் கடுமையை காட்டுவதற்காக இதை ஒரு படம் போல அல்லாஹ் காட்டுறான். பாவிகள், குற்றவாளிகள் நரகத்தை பார்ப்பார்கள். பார்த்து அவர்கள் சொல்வார்கள், லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதி பி பரீஹி வ சாஹிபதிஹி வ அஹீஹி வ ஃபஸீலத்துஹு அல்லதி தூஹி வ மன் ஃபில் ஜமீஅன் சும யுஞ்சிஹி கல்லா இன்னஹா லல்லா நஸ்ஸாஅத்தல் லிஷவா ததுஉ மன் அத்பர வ தவல்லா. அர்த்தம் சொல்லாமலேயே இந்த வசனத்தின் பயங்கரம் கட்டுகிறது. நான் அர்த்தமே நான் சொல்லலை. எவ்வளவு கடுமையா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. ஏன் இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு இந்த வசனங்களை ஜும்மாக்களில், பள்ளிகளில் ஆலிம்சாக்க ஓதுவாங்க, ஆனால் யாருக்கும் அர்த்தம் தெரியாது. ஆலிம்சாக்கள் சொல்லும் பொழுது இந்த வசனத்தினுடைய கடுமையை கரெக்டாக சொல்ல மாட்டார்கள். ஏதோ ஒரு பாத்தியா ஓதி ஆமீன் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. வசனத்தின் கடுமையை கடுமையாக சொல்ல வேண்டும். இந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற வசனங்களை சொல்லும் பொழுது ராணுவ வீரர்களுக்கு எச்சரிக்கை செய்வது போல இருக்குமாம். பேயம் பைத்தியக்காரன் சொல்ற மாதிரிலாம் இருக்காது, தூங்குறவர்கள் சொல்ற மாதிரி இருக்காது, சொங்கின்னு சொல்லுவாங்க, நொந்து வயசு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களாம். ராணுவ வீரர்கள் ஒரு நாட்டிற்கும் பயங்கரமான சண்டை சச்சரவுகள், ஒரு போர் நடக்கும் பொழுது அந்த ராணுவ தளபதி எப்படி சொல்வான், முத்தகத்திமத்துல் ஜெய்ஷ், ராணுவ தளபதி எச்சரிக்கை செய்வது போல நபிகள் எச்சரிக்கை செய்வாங்க. ஏன்? இதன் காரத்தை பாரு. ஒரு விஷயத்தின் காரத்தை பொறுத்துதான் ஒருத்தன் திருந்துவான். அதை புரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு சில வார்த்தையை நான் சொல்றேன். செருப்புங்கிறோம், செருப்பு ஒண்ணுதான், காலணியும் ஒண்ணுதான். காலணின்னு சொல்லுவோம்ல, இந்த காலணியை செருப்புன்னு நம்ம சொல்லுவோம். செருப்பு கடையில் காலணி கிடைக்கணும் தான் போட்டிருப்பாங்க. ஒருத்தனை திட்டும் பொழுது எப்படி திட்டுவான், செருப்பால் அடிச்சிருவான் அப்படிங்கிறோம். அவன்கிட்ட போய் உன்னை காலணியால் அடிப்படா சிரிப்பான், சிரிப்பு வந்துடும். காலணின்னு சொல்ற இடத்துல செருப்புன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இது போன்ற வசனங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது என்ன காரத்தில் வசனம் சொல்லப்படுகிறது, என்ன எஃபெக்ட்ல சொல்லப்படுது அப்படி கவனிக்க. நீங்க இப்ப சொல்றான் அல்லாஹ், பாவத்தை செய்யக்கூடிய அந்த முஜ்ரிம், குற்றவாளி நரகத்தை பார்ப்பான். அந்த நரகத்தின் கடுமையை
எப்படி புரிய வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணம் அல்லாஹ் சொல்றான். அந்த நரகத்தை பார்த்துவிட்டு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனீஹி வ ஸாஹிபத்திஹி வ அஹி, யா அல்லாஹ் என்னை நரகத்தில் போட்டு விடாதே ரப்பே, எனக்கு பதிலாக நாம் பெத்த புள்ளைய போடு அப்படிமானா. இது நடக்குமாங்க உலகத்தில்? என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு பிள்ளைய தூக்கி தீல போடுவீங்களா நீங்க? உலகத்தில் ஒரு கஷ்டம் வந்தால் நம்ம சொல்லுவோமே, என் பிள்ளைக்கே அது வரணும், எனக்கு வந்தா கூட தாங்கிடுவேன் சொல்லுவீங்க. அங்க அப்படி இல்லை, இவனை தூக்கி போடு, என் பிள்ளைய தூக்கி போடு. இது பொய்யா உண்மையா நான் கேட்கிறேன். இது கற்பனையா? இது கற்பனையாவா அல்லாஹ் சொல்றான்? பாவி இப்படி சொல்லுவானாமா நரகத்தின் கடுமைக்கு. அப்படி உலகத்தில் ஒரு கஷ்டம் அப்படி இல்லை. போலீஸ்காரன் ரொம்ப சத்தம் போடுறான் வீட்டில் வந்து, நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம போலீஸையோ போலீஸ் ஸ்டேஷனை என்ன கூப்பிடியா, ஏன் என் பொண்டாட்டி பிள்ளைய கூப்பிட்டு வந்த, வெளியே விடியா, நான் வர்றபியா ஸ்டேஷனுக்கு, ஏன் இந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியும், என் பிள்ளைக்கு வராமல் என் மனைவி மக்களுக்கு வராமல் நான் வர்ற ஸ்டேஷனுக்கு என்ன அடியா பார்க்கலாம் அப்படின்ட்டு போவோம். ஏன் இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். நரகத்தின் கஷ்டத்தை பார்த்தால் ஒரு மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உயிருக்குயிராக வளர்த்த பிள்ளை என் மனைவியை போடுமானவா, ஒரு பக்கத்தில் இவன் சொல்லுவான் யா அல்லாஹ் என் பிள்ளையை போடணும், எங்க அத்தா நின்றுட்டு இவனத்துக்குள்ள ஓடும் பாரு, நான் தானே ஒரு பிள்ளை, அவ்வத்தா இப்படியே நினைச்சு பாருங்க. ஒரு பக்கத்தில் யா அல்லாஹ் என் பொண்டாட்டியை போடுமா, அந்த பக்கம் பொண்டாட்டி யா அல்லாஹ் என்ன விட்டு அவரை தூக்கி போடு, மனுஷனா அவன் தூக்கிக்குள்ள ஓடு. இதெல்லாம் ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான்? எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றான்? அதுக்கு அடுத்து சொல்றான் ஓ ஃபசீலத்துல்லதி தூவிஹி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, அஷ்ரா ஒற்றையார அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் எவனா இருக்கட்டும், ஆம்பது பேலை தூக்கி போடு. நரகத்தின் கடுவை தெரியுதா உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமா? ஒமம் ஃபில்லலி ஜமீஅன், மொத்த உலகத்தை போடு யா அல்லாஹ். இது ஏன் சொல்றான் அல்லாஹ்? அவுலியாக்கள்லாம் நம்மளை தூக்கி போடுமா, நம்ம அவரை தூக்கி போடு. இது கேலியா உண்மையா? ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் கூப்பிடுறான், குர்ஆனை நம்பக்கூடியவர்கள் கூப்பிடுறான். குர்ஆன்ல இப்படி இருக்கு, இது பயங்கரமா சாதாரணமா? அரசு அறிவிப்புக்கு பயப்படுறீங்கள, பணம் செல்லாதுன்னு அறிவிச்சான். எவ்வளவு கொடுமையான ஒரு அறிவிப்பு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசு அறிவிச்ச உடனே ஒரு வருஷ காலம் என்ன பாடு எல்லாருக்கும், நொந்து நொம்பு கோடீஸ்வரன்லாம் ரூபாயெல்லாம் பலஞ்சான். எப்படி மாத்துறது, பணம் எங்க இருக்கு, புது பணம் கிடைக்காதா, அது வர்ற வரைக்கும் எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை. என்ன அரசு அறிவிப்பு, பணம் செல்லாது. 144 தடை, பயப்படுறோமா? 144 தடை விட்டா இவங்க பிள்ளைய வெளியே விடுவீங்களா? போவாத, என்னமோ ஒரு 140 என்னமோ போட்டிருக்கானா, என்னமோ நினைச்சிட்டு 4 பேர் சேர்ந்து போகக்கூடாதுங்கிற ஒரு சட்டம், அவ்வளவுதான். அது அதுக்கு பயப்படுறோம். லைசன்ஸ் எடுத்துக்கிடுவோமே, 2 வீலர் லைசன்ஸ் பிடிச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்க, ஒரு இடத்துல பிரேக் இல்லாம வண்டியில புக்கு இல்லாம வேகமா போவாரு, லைசன்ஸ் அப்படி ஆடி அங்கே கீழே விழுந்துடுறாரு. ஏன் பயம்? அரசு ஒரு போலீஸ்காரன் ஒரு 500 ரூபாயில பிரச்சனை முடிஞ்சிடும், அதற்கு பயம். கண்டவுடன் சுட உத்தரவு, பயப்படலாம் இல்லையா? கண்டவுடன் சுட உத்தரவு அரசு சொல்லுது, முகம் வெளியே தெரிஞ்சா சுட்டுருவான். வெளியே முகத்தை காட்டுவோமா நம்ம? ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அரசுக்கு இவ்வளவு பயப்படுவிய, படைச்சவன் சொல்றது இது, எவ்வளவு பயப்படணும் யோசிக்கிறேங்க. கவர்மெண்ட் நம்மளை ஒன்றும் செஞ்சிட முடியாது, மிஞ்சி போனா உயிர் போவோம், போட்டுமே. மறுமையில் உயிர் போனா வந்துகிட்டே இருக்கும் தெரியுமா? குல்லமா நல்ஜ ஜுலூதுஹும், நரகம் அவனுடைய தோலை கரித்து கழட்டி எடுத்த பிறகு, கருத்தி கழட்டி எடுத்துரும், செத்து தொலைய மாட்டான். லா யமூத்துன ஃபீஹா வலா யஹ்யாங்கறான், அங்கே சாவும் கிடையாது வாழும் கிடையாது அப்படிங்கிறான் அல்லாஹ். குல்லமா நல்ஜ ஜுலூதுஹும், கரித்து நரகம் கரித்தவனை எடுத்த பிறகு பத்தல்லாஹும் ஜுலூதன் கைரா, புதுத்தோல் மாட்டப்படுங்கிறான் அல்லாஹ். லியதுகல் அஸாப், வேதனையை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கரிச்சு நொந்து நொம்பலப்பட்டு கரிஞ்சிருவான், புதுத்தோல் கரிஞ்சிருவான், புதுத்தோல். குர்ஆன்ல இருக்குங்க இது, இப்படியெல்லாம் குர்ஆன்ல இருக்குன்னு தெரியுமா? ஆலிம் சாக்களுக்கே தெரியுமா சந்தேகம்? இந்த மௌலுது பாத்தியா மதுஹபு ஷாபி ஹனபி ஹம்பலி இதை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, படைச்ச ரப்புல் ஆலமீன்ங்க, இறைவனுடைய தூதர் சொன்ன வசனங்கள் இது, அல்லாஹ் சொன்னது. இப்படி சொல்றான் அல்லாஹ், ஒமன் ஃபில்லலி ஜமீஅன், மொத்த உலகத்தை போடியா அல்லாஹ். ஒவ்வொரு ஆள் இப்படி யோசிச்சு பாருங்க. உயிருக்குயிராக கணவன் மேல அன்பு வச்சிருக்கலாம், சில பேர் மனைவி மேல அன்பு வச்சிருப்பான், சில பேர் மனைவியோட புள்ள மேல பாசம் வச்சிருப்பான், சில பேர் தாய்மா மேல பாசம், எவனா இருந்தாலும் சரி தூக்கி உள்ள போடு அல்லாஹ். இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டுமா நான் கேட்கிறேன்? இந்த மாதிரி வார்த்தையை அல்லாட்ட போய் அல்லாஹ் என் பிள்ளைய போடணும்னு சொல்லணுமா? சொல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? அதான் பாயிட்டுங்க. இப்படி நம்ம சொல்லக்கூடாது. யா அல்லாஹ் என்னை என் பிள்ளைய சொர்க்கத்தில் போடணும்னு சொல்லணும்.
என் புருஷனை சொர்க்கத்தில் தாங்கணும், என் பொண்டாட்டி சொர்க்கத்தில் தாங்கணும். சில பேர் திருப்பியும் அங்கேயும் இவ்வளா அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே மனைவி வரும்போது வேறு லெவலில் ஆயிரும். அந்த ரூட்டே வேறு, சொர்க்கத்தின் ரூட்டே வேறு. அங்கே எல்லாத்தையும் எல்லாம் புதுமையாக வித்தியாசமாக்கிடுவான். எங்களை எல்லாம் சொர்க்கத்தில் போடு என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை வர வேண்டுமா? நரகத்தில் தூக்கிய மனைவி மக்களை போடுன்னு சொல்றதா சாதாரண விஷயமாங்க இது? உலகத்தில் உங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்படுகிறது, ஒரு ஆக்சிடென்ட், உங்க கணவனோ மனைவியோ பிள்ளையோ ஆக்சிடென்ட், நாலா பக்கத்திலும் சிக்கல், என்ன செய்வீங்க? அரண்ட மாட்டோம், நொந்து நொம்பலப்பட மாட்டோம், மெண்டல் ஆயிரம் சில பேர். அல்லாஹ் சொல்றான், அப்படி போடவா? கல்லா, நெவர், ஒருபோதும் இல்லை. இன்னஹாலதான், நீ செஞ்ச தப்பு கேட்கடா உன் பொண்டாட்டியை போடணும், நீ செஞ்ச தப்பு கேட்க உன் புருஷனை போடணும், நீ செஞ்ச குற்றத்தை உன் பிள்ளையா போடணும், நீ தானே செஞ்ச. நல்ல யோசிச்சு பாருங்க. நரகத்தின் கொடூரத்தை இதை விட அருமையாக சொல்லவே முடியாது. நஸ்ஸாஅத்துல் லிஷவா, கருத்து கலட்டி எடுத்து விடும். சரி, இது ஒரு வகை. இப்போ மூணு வசனம் நான் 3 டைப்பில் சொல்லியிருக்கேன். இன்னொரு வசனம் பாருங்க, நரகத்தின் கடுமையை பற்றி 100கணக்கான வசனங்கள் இருக்கிறது. இன்னொரு வசனம் பாருங்க, யௌம துகல்லப் உஜூஹுஹும் ஃபின்னார், சிலரை நரகத்தில் முகங்குப்புற தள்ளப்படுவார்கள். சிலர் குப்புற தள்ளி விட்டுருவான்ல மலக்குகள். நரகத்தில் விடுறதே கொடுமை, அதுல குப்புற வேறையா? முகங்குப்புற தள்ளப்படுவார்கள். யகூலூன, அவர்கள் சொல்வார்கள், யாலைத்தனா, ஐயோ யா அல்லாஹ். அங்க கதறணுமா? நான் கேட்கிறேன், அல்லான்னு சந்தோஷமா கூப்பிடணுமா? ஐயோ அப்படிங்கிற மாதிரி வார்த்தை. யாலைத்தனா ஐயையோன்னு அழுகுறான்லங்க, அந்த வார்த்தைக்கு லைத்தனான்னு சொல்லுவாங்க அரபில. யாலைத்தனா, ஐயையோ. முகங்குப்புற தள்ளப்படும் பொழுது ஐயையோ என்று சொல்வான். அதான் அல்லாஹ் அத்தான ரசூலா, அல்லாவிற்கு நான் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், அவன் தூதருக்கு நான் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், இப்படி ஒரு தொல்லையில் விழுந்து விட்டேனே அல்லாஹ் என்று கதறுவான். இந்த வசனத்தை நம்புறீங்களா இல்லையா? நோன்பு வைக்கிறவன் எதுக்கு நோன்பு வைக்கிறிய? சொர்க்கந்தர்வன் நம்பிதான் நோன்பு வைக்கிறிய? அல்லாஹ் குத்திபா அலைக்கும் சியாம், நோன்பு உங்கள் மீது கடமைன்னு சொன்னது நம்பித்தான் நோன்பு வைக்கிறோம். ஏன் தொழுகிறோம்? தொழுதா சொர்க்கம் அல்லாஹ் சொல்றான், அதை நம்பித்தான் தொழுகிறோம். அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? தொழுதா போதுமா? நோன்பு வச்சா போதுமா? இந்த மாதிரி நரகத்தில் விழாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? அதான் அல்லாஹ் அதான் ரசூலா, அல்லாவிற்கு நாம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், அவன் தூதருக்கு நாம் கட்டுப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ்க்கு கட்டுப்படுறது, தூதருக்கு கட்டுப்படுறது என்ன? தொழுதுட்டா கட்டுப்பட்டதா ஆயிருமா? நோன்பு பிடிச்சா கட்டுப்பட்டதா ஆயிருமா? ஆகாது. தொழுகையை நபிகள் பெருமானார் எப்படி தொழ சொன்னார்களோ அப்படி தொழுதால்தான் கட்டுப்பட்டின்னு அர்த்தம். நோன்பு தொழுகையில எத்தனையோ வகையான புதுமைகள் இருக்கு. தொழுகையில உசல்லி ஃபல்லல் அர்பா ரகாத்தன் அதான் முஸ்தக்பில் காபதி ஷரீஃபத்தில்லாஹி தஆலா அல்லாஹு அக்பர். இது எங்க இருக்கு? எங்கேயா இருக்கா இப்படி ஒரு வார்த்தை ஹதீஸ்ல? இந்த மக்தபில் சொல்லிக் கொடுப்பாங்க 5 கலிமா. கலிமாங்கிறதே ஒண்ணுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர கடவுள் இல்லை, முகமது அல்லாஹ்வுடைய தூதர், முடிஞ்சு வச்சு. 5 கலிமா. 5 கலிமாங்கிறது என்னது? மடக்கி மடக்கி அதுதான் வரும் வெவ்வேறு வார்த்தையில். எப்படின்னு சொன்னா, என் பேர் அப்துல் ரஹ்மான். சரி, அவர் அம்மாவை கவனிக்கும் பொழுது நான் மகன், எங்கள் அத்தாவை கவனிச்சா மகன், என் பொண்டாட்டி கவனிச்சா புருஷன், என் பிள்ளைய கவனிச்சா அப்பன். இது ஒரு வார்த்தையா? இது அப்துல் ரஹ்மான முடிஞ்சு வச்சு. கலிமாங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் தான். ரத்துல் குஃபூர் 4வது கலிமான்ட்டு வருவான். ரத்துல் குஃபூர்னா குஃபுர் இல்லாமல் ஆக்குவது, அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தவிர கடவுள் இல்லை. எத்தனை வகைகளில் குழப்பம் நினைக்கிறீங்க நீங்க? கொஞ்சம் நெஞ்ச குழப்பமா? அதை நான் பின்னால சொல்றேன். ரப்பனா ஆத்திஹிம், யா அல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு அவன் தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். வேற என்ன செஞ்சு போட்டேன்? அத்தானா சாதத்தனா குபரானா, எங்களில் பெரியார்கள் சொல்லை கேட்டு விட்டேன். பச்சையா குர்ஆன்ல இருக்கு. என்ன செய்ய போறீங்க? நாங்கள் அர்த்தம் சொல்றோம். நீங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய குர்ஆன் மொழிபெயர்ப்பு யார் மொழிபெயர்த்தாலும் பரவாயில்ல, எடுத்து பாருங்க. எந்த மொழிபெயர்ப்பு வேணாலும் போய் பாருங்க, இப்படி வாசம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. சாதத்தனா குபரானா, எங்கள் முன்னோர்கள் சொல்லை கேட்டு விட்டோம், எங்கள் பெரியார் சொல்லை கேட்டு விட்டோம். ஃபஅலல்லூன சபீலா, எங்களை வழி கெடுத்தார்கள் அவர்கள். சாதாரண வார்த்தை இது. அங்க போய் கூப்பாடு போடணுமா? இங்கேயே உஷாரா வேண்டுமா? நரகத்தை பத்தி இவ்வளவு கடுமையா வருது. பெரியார்கள் வழி கெடுத்தார்கள் நீ சொல்ற, இப்படி நீ சொல்லுவ ஜாக்கிரதை நல்லா சொல்லியிருக்கான். பெரியார் சொல்லை கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சப்ஜெக்ட் ஞாபகம் வருது. இப்ராஹிம் நபி
எதையுமே லாஜிக்காக தைரியமாக சொல்வார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். லாஜிக்னா தர்க்க ரீதியாக நம்ம எதிர்பார்க்காத பதில் அருமையாக வித்தியாசமாக இப்ராஹிம் நபிட்ட வரும். இப்ராஹிம் நபிட்ட சொல்றான். யார் சொல்றா? இப்ராஹிம் நபி அத்தா சொல்றாரு, எல்லாரும் சொல்றான். வஜத்னா அலைஹி ஆபாஅனா, எங்கள் முன்னோர்கள் இதைத்தானே செய்தார்கள். முஸ்லிம்களை நிறைய பேர் இந்த வாதத்தை வைக்கிறாங்களா? முன்னோர்கள்லாம் முட்டாள்களா அப்படி கேட்பாங்களா? நம் முன்னோர்கள் நம் முட்டாள்களா, கூமுட்டைகளா, அஜத்மார் கேட்பான். இப்ராஹிம் நபி இதை சொல்றான். எப்படி? வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்கள் இப்படிதான் செய்தார்கள். எங்க மூதாதையர்கள் எங்க அத்தா மோல இப்படி தான் செஞ்சாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? இப்ராஹிம் நபிட்ட அந்த மக்கள் சொல்றான். இப்ராஹிம் என்ன சொன்னார் தெரியுமா? லகது குன்தும் அன்தும் வாபாவுக்கும் ஃபீ தலாலின் முபீன், நான் உங்களத்தை முட்டா பையன் நினைச்சேன், உங்க ஒப்பமானம் அப்படித்தானா அப்படிங்கிறார். என்ன அழகான வாசகம் அது. அப்படியானால் நீங்களும் உங்கள் முன்னோர்களும் வழிகட்ட கூட்டம் தான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க முன்னோர்கள்னு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்லங்க, முன்னோர்களே உச்சமான ஆள் யாருங்க? மூதாதை முன்னோர்ல ஃபர்ஸ்ட் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் மனிதர் மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் தந்தை. ஒரு நபியும் கூட, முதல் நபி, முதல் மனிதர், எல்லோருக்கும் தந்தை. 3 பதவி அவருக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் அத்தா வாப்பா அவர் தான். முதல் நபி அவர் தான், முதல் மனுஷன் அவர் தான். சரியா? நம்மளுக்கு சொல்றான்ல, யாபனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளே, ஆதமுடைய பிள்ளைகளே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான் கமா அஹ்ரஜ அபவைக்கும், உங்க அத்தா அம்மா இருக்காங்க ஆதம் ஹவ்வா, அவர்களை ஷைத்தான் ஏமாத்தியது போல நீங்க ஏமாந்துடாதீங்க. எப்படி சொல்றான் பாருங்க. நபிய சொல்றான். முன்னோர்னு சொல்லிட்டாரு. முன்னோர்ல உச்ச ஆதம், அவர் ஷைத்தான் வந்து அவருக்கு ஏமாத்திட்டான், சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கிட்டான், ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் வலையில் சிக்கிட்டாரு. நீ சிக்கிறாத. அல்லாஹ் உலக சொல்றான். இதை நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, டே உங்க ஒப்பந்தாண்டு அதை வியாபாரம் பண்ணி வீணா போயிட்டான், நீனா உஷாராயிடா சொல்றது இல்லையா? ஒரு தகப்பன் வந்து நஷ்டமாகி பிஸ்னஸ் ஒழுங்காக பண்ணாமல் ஆகிட்டா அவன் ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க? தகப்பனோட ஃப்ரெண்டு, டே உங்கள் அப்பா நல்லா ஏமாந்துட்டான்டா, நீ அப்படி செய்யாதரா. அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் அத்தா ஆதம் ஷைத்தான்ட ஏமாந்துட்டாரு, நீ ஏமாந்துடாத. முன்னோர்களை பார்க்க கூட ஆதம் நபி ஏமாந்த மாதிரி ஏமாறாதங்கிறான். ஆதம் நபியாவே இருந்தாலும் நீ ஏன் ஏமாற வேண்டும்? ஒரு ஆள் ஏமாற போறியா? என்னுடைய வார்த்தையா? அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஏமாந்துடாத. அதனால ஒரு கூட்டத்தினுடைய மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள். மனிதனுடைய மனோ இச்சை இருக்குல்ல, மனோ இச்சைனா என்ன? அவன் இஷ்டத்துக்கு சட்டத்தை எழுதுறது. இந்த கூட்டத்துடைய மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள். வைதா கீலஹும் இத்தபியூ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள். எதை? குர்ஆனை பின்பற்றுங்கள். குலி இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வை நேசித்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபி நீ சொல்லும். 2, குர்ஆன் சொல்றபடி பின்பற்று, நபி சொல்றபடி பின்பற்று. இப்படி சொன்னால் காலுபல் நத்தபியூ மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் மூதாதையர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்னாங்கல்ல, அல்லாஹ்வுடைய பதிலை பாருங்க. என்ன பதில் சொல்றான் பாருங்க. அவரோ கான ஷைத்தான் யதுஊஹும் இலா அஸாபி ஸஈர், ஷைத்தான் இவர்களை நரகத்தின்பால் அழைத்தாலுமா இவர்கள் பின்பற்ற போகிறார்கள். யாரெல்லாம் மூதாதையரை பின்பற்றுவோம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஷைத்தானை பின்பற்றுகிறார்கள். நல்ல கவனிச்சுக்கணுங்க. யாரை பின்பற்ற? மூதாதையரை பின்பற்றுவதாக யாராவது சொல்லிவிட்டால் அவர் ஷைத்தானை பின்பற்றியதா அர்த்தம். வலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லத்தபஅத்துமு ஷைத்தான், அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது இல்லை என்றால், வலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய கிருபையும் உங்கள் மீது இல்லை என்றால் யாரின் மீது? சஹாபாக்களின் மீது. அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்களுக்கு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் உங்கள் மீது இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள். உச்சகட்டமான வாசகம் இது. எது? சஹாபாக்கள் தானங்க. எவ்வளவு நேர்மையான ஆளுக்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால நபியை பின்பற்றினீங்க. நீங்க மட்டும் அல்லாஹ்வுடைய கிருபை இல்லைன்னு ஷைத்தா பின்னால போயிருப்பீங்க. யாரு? முன்னோர்களில் சிறந்த மக்கள் சஹாபா பெருமக்கள், மூதாதையர்கள் உயர்ந்த மக்கள் சஹாபா பெருமக்கள். அவர்கள் நபியை பின்பற்றினால் தப்பித்தார்கள். சஹாபாக்கள் முன்னோர்கள் நல்லவரான காரணம் முன்னோர் என்பதற்காக அல்ல, முகமது நபியை பின்பற்றினார் என்பதற்காக. ரெண்டுக்கும் கடுமையான வித்தியாசம் இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஒரு ஒப்பந்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் போர் ஒப்பந்தம். நம்மளுக்குள்ள சண்டை சச்சரவுலாம் வேண்டாம், நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எதிரி கூட்டங்கள் 2 பேர் உட்கார்ந்து ஒப்பந்தம் எழுதுறாங்க. அதில் அலி ரலியல்லாஹு அவங்க தான் எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எழுதவும் தெரியாது, எழுதியை பார்த்து படிக்கவும் தெரியாது. அலி அவர்களுக்கு எழுத தெரியும். அவங்க என்ன செய்யறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு எழுதுறாங்க. சாதாரண வார்த்தை தானே, அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புமா அல்லாஹ்வின் பேரில் ஆரம்பிக்கிறேன். எழுதின உடனே மக்கா காவிர்கள் எதிரிகள் சொல்றான், முகமதே இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்லாம் எழுதக்கூடாது. ஏன்? பிஸ்மில்லா நாங்கள் ஏற்றுக்கிறோம், அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். மக்கத்து காவிரி யாரை ஏற்றுக்கிட்டான்? அல்லாஹ்வே ஒத்துக்கொண்டார்கள். வலையின் சால்த்தவும் மன் நஸல மினஸ்ஸமாஇ மாஅன், வானங்களிலிருந்து பூமிக்கு மழையை தருபவன் யார் என்று கேள், லயக்கூலுன அல்லாஹ் தான் தருகிறான் என்று சொன்னார்கள். அதனால பிஸ்மில்லான்னு எழுதிக்கலாம், ரஹ்மானிர் ரஹீம் ஆண்டானா வாதம் புரியுதா? அல்லாஹ் ஏற்றிட்டு அப்படி சொல்ல வாதிக்கல. கரெக்ட், ரஹ்மான் ரஹீம்ங்கிறத நம்ம வந்து சொன்னது, இஸ்லாம் வந்து சொல்லுது. இவன் அல்லாஹ் மட்டும் நம்பினா பிஸ்மில்லான்னு எழுது, அதை அழிச்சிரு. சரி, அதுக்கு அடுத்து மின் முஹம்மதிர் ரசூலில்லான்னு எழுதுறாங்க அலி. மின் முஹம்மதிர் ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மதிடம் இருந்து உள்ள லெட்டர் அப்படின்னு எழுதுறாங்க. எது உஷாராயிட்டான், முகமது நிப்பாட்டு, அது என்ன முகமது ரசூலுல்லா? ரொம்ப கவனமாக பார்த்துருக்கேன் பாருங்க. முகமது பின் அப்துல்லான்னு போடுங்க, அப்துல்லா மகன் முகமது, அப்படிதான் அவங்க நம்புறோம். இறை தூதர் நாங்கள் நம்பல. எப்படி பிடிக்கிறான் பாருங்க அவன் பாயிண்ட். முகம்மதுக்கும் எங்களுக்குள்ள ஒப்பந்தம். நீ முகமது ரசூல்லாங்கிற, லவ் அலிம்னா அன்னக்க ரசூல்லா லத்தபானாக்க, நீர்தான் இறை தூதர் என்பதை நாங்கள் விளங்கி இருந்தால் உன்னை பின்பற்றி இருப்போம். இறை தூதரை பின்பற்ற வேண்டும், நீர் இறை தூதர் இல்லைன்னா. புரியுதா உங்களுக்கு அவனுடைய பாயிண்ட்? இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும் எங்களுக்கு தெரியும், நீர் இறை தூதர் அல்ல. எவ்வளவு ஜாக்கிரதையா சொல்றேன் பார்த்தீங்களா? எவ்வளவு தர்க்க ரீதியான பேச்சு இது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டு, முகமது அப்துல்லா போடுன்ட்டான். ஏன்? அவனுடைய தரப்புல ஒரு நியாயம் இருக்கு. அவன் முகமது ரசூலுல்லாஹ் ஏத்துக்கல, இல்ல அதை எப்படி அவன் போடுவான்? எது இடமிருந்து ஒரு நியாயமான கருத்து இருந்தாலும் ஒத்துக்கொண்ட மகா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீன் முகமது பின் அப்துல்லான்னு போடு அப்படின்ட்டாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? இறைவனுடைய தூதரை ஒத்துக்கொள்ள வேண்டும், ஆனால் முகமது இறை தூதர் அல்ல. அவன் நம்பிக்கை. நம்ம மக்கள் முகமது ரசூலுல்லாஹ் தான் இறை தூதர் தான், நம்ம இமாம்களை பின்பற்றணும். எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி! அடே, முகம்மதை அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒத்துக்கிட்டாச்சு, அதுதான் உச்சகட்டம். ஆனால் நபியை பின்பற்ற முடியாது, இமாம்களை தான் பின்பற்றணும், ஷேக்மாரை பின்பற்றணும். எவ்வளவு அறியாமை இது! மக்கத்து காவிற்கு இருந்த உஷார் கூட இல்லையே. அவன் என்ன சொன்னான்? இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்பது உண்மை. இவர் இறை தூதர் இல்லை, நம்ம ஆளு. இவங்க இறை தூதர் தான், அவங்கள இமாம்கள்ட்ட போ. எவ்வளவு முரண்பாடான, ரொம்ப சிந்தனையற்ற. யோசிச்சு பாருங்க, சாதாரண விஷயமா இது? நபியை பின்பற்றுவது என்பது நம்ம சொன்னோம்னா ஆரம்பம். இப்ப என்ன சொல்றாங்கன்னு தெரியல. நம்மெல்லாம் ரசூலுல்லாஹ் பின்பற்ற முடியுமா அப்படி கேட்பாங்க. குர்ஆன் நமக்கு விளங்குமா? ஹதீஸ் நமக்கு விளங்குமா? அதெல்லாம் நம்மளுக்கு அந்த அறிவெல்லாம் இருக்கா? எவ்வளவு விவரம் கேட்டவங்க பாருங்க. குர்ஆனும் ஹதீஸும் விளங்காவிட்டால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு நல்ல விளக்க தெரியலன்னு அர்த்தம். அதை விளங்க முதல்ல. நபியை பின்பற்ற ஹதீஸ் விளங்கான என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்க்கு விளங்குவது போல சொல்ல தெரியல. ஒரு காலேஜில் சொல்லுவாங்க, வாத்தியார் இந்த சார் நடத்தின பாடமே விளங்காது. என்ன அர்த்தம்? கூப்பிட்ட சார்னு அர்த்தம். கூப்பிட்ட வாத்தியார். எந்த ஸ்கூல்ல இந்த வாத்தியார் பாடம் நடத்தினா விளங்காங்கிறானோ அந்த வாத்தியார் விவரம் கட்டவன்னு அர்த்தம். இவர் நடத்தினா அழகா விளங்கும், திறமையான ஆள் அர்த்தம். அடே, விளங்கும் என்று சொன்னால்தான் நபிகள் பெருமானாருக்கு புகழ். அல்லாஹ்வுக்கே புரிய வைக்க தெரியாது, அப்போ அவன் தூதருக்கே புரிய வைக்க தெரியாது. நேற்று அந்த இவன் புரிய வச்சிருவாரா? என்ன ஒரு அக்கிரமம் அது! அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அரபி மொழி தெரியாமல் இருக்கலாம், அது ஒரு சமாச்சாரம். குர்ஆனும் ஹதீஸும் அரபியில் இருக்கு, மொழி தெரியாமல் இருக்கலாம். மொழி பெயர்த்துட்டா இமாம்கள் சொன்னது அரபியில் தானே இருக்கு, தமிழ்லையா இருக்கு? இமாம்கள் சொன்ன எல்லா மத சட்டங்களும் அரபியில் தான் இருக்கு, அது விளங்குது. ரசூலுல்லாஹ் சொன்ன அரபி புரியலையா? ரசூலுல்லாஹ் சொன்ன காவிற்கு புரியுதா? சொல்றானே, நீர் இறை தூதர் அல்ல, இறை தூதரை பின்பற்ற வேண்டும். எவ்வளவு அறியாமல் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் நீங்கள் நபி வழியை புறக்கணிக்காதீர்கள். எங்களை பிடிக்கலையா சொல்லுங்க. இந்த டிஎன்டிஜி ஆட்கள் எங்களை பிடிக்கல சொல்லிட்டு போங்க. இப்ப என்ன, எங்களை பிடிக்க வேண்டியது இல்லையே?
இவன் சொன்னா கேட்க மாட்டான், ஓகே நாங்க சொன்னா கேட்க, நீ குர்ஆனை கேளு. எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் நீங்கள் வழி தவற வேண்டாம் என்று கவலைப்படுகிறோம். அதுக்கு அடுத்து பாருங்க, உச்சகட்டமாக யா அய்யுஹ நபி ஹஸ்புக்கல்லாஹ் வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். அருமையான வாசகம் இது. நபியே, உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்வீராக. அப்படின்னா விளங்குதா? அல்லாஹ் போதுமானவன் சொல்லாத முஸ்லிமே இல்லை. எல்லா மக்களும் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதும் எல்லாரும் சொல்லுவாங்க. தர்காவில் போய் படுக்கிறவன், சந்தனத்தை திங்கிறவன், தவி ஜமாத்தில் இருக்கிறவன், தொழுகிறவன், தொழாதவன், சாராக்கள் இருந்து கூட எனக்கு அல்லாஹ் போன்னு சொல்லுவான். சாராக்களில் உள்ளவன் சில விஷயத்தில் ஈமான்லாம் இருக்கும். மதுரையில் ஒரு தரம் சரியான கிக்கில் வர்றான். நம்ம பாய் சாஹிப் தான், இப்படி போதையில் வர்றான். அந்த நம்ம பசங்க 2 பேர் நின்றுட்டு, டேய் அவன் வந்தவனே என்ன சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படின்னு, அப்படியே போதையிலே அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படிங்கிறான். நம்ம பசங்க, டேய் கொஞ்சமாக அல்லாஹ் பயப்படுறான், என்னடா இப்படி குடிச்சிட்டு வர்ற. அவன், நீ முதல்ல அல்லாஹ் பயப்படு பாய், சலாத்துக்கு பதில் சொன்னியா பாய், லாஜிக் பேசுகிறான். சலாத்துக்கு பதில் சொல்றது அல்லாஹ்வோட பயம்லன்னு விளங்குது. சாராயத்தை குடிக்கிறது எவ்வளவு கேவலம் விளங்கல. ஒரு பக்கத்தில் சூப்பர் சந்தனம், இன்னொரு பக்கத்தில் சாக்கடை. சில விஷயத்தை ஒத்துக்கிடுவாங்க, அதே மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க. அதே சிரிப்பு தாங்க முடியாது, ஆச்சரியமா இருக்கும். நடைமுறையில் உள்ளதை ஒன்று சொல்றேன். ஒரு அஜர்த் இருந்தார், திரு அப்துல் காதர் அஜர்த் அவர்களே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒரு 25 வயசுல தௌஹீதுக்கு வந்த புதுசுல கடுமையான பிரச்சனை ஆயிடுது. அஜர்த்தை பார்த்து திரு என்று சொன்னா, அஜர்த் என்ற காஃபிரா அப்படின்னு கேட்டாங்க. வேற எப்படியாச்சும் சொல்லணும், ஜனாப் அப்துல் காதர் தானே சொல்லணும். முஸ்லீம்களுக்கு ஜனாப், இந்துக்களுக்கு திரு. அப்படியா, சரி. அப்ப திருன்னு சொல்லக்கூடாது. திரு குர்ஆன்னு சொல்லலாமா? டென்ஷன் ஆகுறான், ஒத்துக்க மாட்டான். திருநபி சரித்திரம்னு சொல்லலாமா? திருமணம், கல்யாணத்தை கூப்பிட போறோம், என் பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கேன்னு சொல்லுவோம். ஜனாப் மனம் வச்சிருக்கு வாங்க, பொம்பளை பிள்ளை என்றால் ஜனாபி மனம் எப்படியா சொல்றோம். ஒன்றை ஒத்துக்கொண்டு அது போல இன்னது ஒட்டுக்களை, இது எவ்வளவு முரண்பாடு. ஒமா உரீதன் உஹாலிஃபக்கும் இல்லாம அன்ஹாக்மனு, எதை கூடாது என்று நான் தடுக்கிறேனோ அதையே நான் செய்து எனக்கு நான் முரண்பட மாட்டேன் என்றார் ஒரு தூதர். தனக்குத்தானே முரண்பாடு. ஒன்றை ரைட்டுங்கிற அது போல இன்னொன்று தப்புங்கிறான். சாராயம் குடிக்கிறது தப்பா தெரியல, சலாத்து பதில் தப்பா தெரியுது. இதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபி நபியே ஹஸ்புக்கல்லாஹ் வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். அப்போ உன்னை பின்பற்றாவிட்டால் அல்லாஹ் போதுமானு சொல்வதற்கு யோக்கியதை இல்லை. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நீங்க இமாம்களை பின்பற்றிக்கிட்டு அல்லாஹ் போதுமானவன் சொல்ல முடியாது. உடனே ஒரு பதில் சொல்லுவாங்க, இமாம்கள் நபியைத்தானே பின்பற்றினார்கள். இது ஒரு ரெடிமேட் பதில். நபியை பின்பற்றியவரை பின்பற்றுங்களா? அல்ல நபியை பின்பற்று, அதிக பிரசங்கம்லாம் வேண்டாங்கிறா அல்ல. அட இமாம் வந்து நபியை பின்பற்றினா தப்பிப்பாரு. நீ நபியை பின்பற்றினா அல்லாஹ் சொல்றான். அத்தா சொல்ல கேள்னா அத்தா சொல்லத்தான் கேட்கணும். பக்கத்து வீட்டுக்காரர் எங்க அத்தா சொல்லத்தானே கேட்பாரு. ஆனா அவர் அப்படிலாம் சொல்லாத, நபியை பின்பற்று என்றால் நபியை பின்பற்று. சஹாபாக்கள் இருந்து உலகம் அழியும் வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் நபியை பின்பற்றுவது கடமை. பின்பற்றினால் முஸ்லீம். சொல்ல போனால் நபிகள் நாயகம் எல்லோருக்கும் இறை தூதராகத்தான் வந்தார். உமா அர்சல்னாக் இல்லா காஃபத்தல் லின்னாஸ்ங்கறான் அல்லாஹ் குர்ஆன்ல. முழு மனிதருக்கும் இறை தூதர் அவர். முஸ்லிம்களுக்கு மட்டும் இறை தூதரா வரல ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது ஒரு முஸ்லீம் கிடையாது மக்காவில், ஒரு முஸ்லீம் கிடையாது. சொன்ன பிறகுதான் ஹதீஜா, அப்புறம் அபூபக்கர் சித்திக், ஒவ்வொரு ஆளா தான் வர்றாங்க. அவர்கள் இஸ்லாத்தை முதலில் சொல்லும் பொழுது ஒரு முஸ்லீம் இல்லை, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தான் சொன்னார்கள். எல்லோருக்கும் இறை தூதர் அவர் தான். என்ன சொல்றான் அல்லாஹ், ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன்ங்கறான். மொத்த உலகத்திற்கும் இவர் ஒரு மாபெரும் அருள்ங்கறான். ஆலம், ஆலம்னா மொத்த வேல்டுக்கு சொல்றது. மொத்த உலகத்திற்கும் இவர் அல்லாஹ்வுடைய அருள் அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனால் அவர்களை இறை தூதர் என்று ஒத்துக்கொண்டதாலாம் முஸ்லிம்கள். அப்ப முஸ்லிம்கள் எல்லாரும் ஹஸ்புன் அல்லாஹ் அப்படிங்கிறான், அல்லாஹ் போதுமானவன் அப்படி சொல்லிட முடியாதுங்கிறான். அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்ல வேண்டுமானால் நபியை பின்பற்றி சொல்லு. நபியை பின்பற்றாமல் முன்னோர்களை, மூதாதையர்களை, நல்லோர்கள், நாதாக்களை பின்பற்றி கொண்டு அல்லாஹ் போதும் என்று சொல்லாதே. அந்த யோக்கியதை இல்லை. விளங்குறதுக்காக நான் உன்னை சொல்றேன், புரிந்து கொள்றதுக்காக. ஒருத்தர் இருக்கான், பயங்கர திருட,
பள்ளிவாசல்ல மைக்கு பீரோல எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஓடுறான், திருட்டு ஓடுறான். ஓடனோடனே 10 பேர் அவனை பிடிச்சி நைய புடைக்கிறான், அடி அடி அடிச்சு மிதிக்கிறாங்க. அவன் என்ன அடி வாங்கிட்டு எனக்கு அல்லாஹ் போதுமானவன் தான், திருட்டு போய் அல்லாஹ் வரணும் கூட 4 மிதி வைக்கிறேன். ஏன் உனக்கு என்னடா அல்லாஹ்? ஏன்னா அல்லாஹ் போதுமான நம்பினா திருடுவியா? அல்லாஹ் போதுமானது இந்த மாதிரி சேட்டை செய்ய. சில வீடுகளில் சில பேர் வம்பிழுப்பாங்க, நல்ல பெண்களும் இருப்பாங்க, கெட்ட பெண்கள் இருப்பாங்க. ஆண்களே நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். எல்லா ஏரியாவுக்கும் நல்லவன் கெட்டவன் இருப்பான். நபிகள் பெருமானார் பிறந்த மண்ணில் தான் அபுஜெயில் பிறந்தான், மூசா நபி பிறந்த இடத்துல தான் ஃபிரௌன் பிறந்தான். நல்லவன் கெட்ட எல்லா இடத்துல இருப்பான். சில பேர் என்ன செய்வாங்கன்னா வம்பு இழுத்து விடுவாங்க. நம்மளே சொல்லுவோம், அந்த பொண்ணு வருது ஒரே நேரத்தில் 4 தாலி எடுத்துடும், உஷாரு 4 தாலின்னு ஒன்று கிடையாது, சண்டை இழுத்து விட்ரும் அப்படி சொல்லுவோம். அவளை போய் 8 பேர் சண்டை விடுச்சாங்கன்னு வைங்க, அவ்வளோ தப்பு அந்த பொம்பளை செஞ்சுருக்கோம். அந்த பொம்பளை சொல்லுவோம், நீங்கள் எவ்வளோ பேர் கூடி சொன்னாலும் எனக்கு அல்லாஹ் போதுமானவன். புறம் பேசுறது, கோல் சொல்றது, பொய் சொல்றது, சண்டை இழுக்கிறது இல்லா செய்தான அல்லாஹ் போதுமானவன். இது அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்ல வேண்டுமானால் நபி வழி நட, அயோக்கியத்தனம் பண்ணாத, ஃப்ராடு பண்ணாத, புறம் பேசாத, கோல் சொல்லாத. இந்த புறம் பேசுகிறவனை எடுத்துக்கிட்ட அல்லாஹு அக்பர். சில பாவங்கள் ஆண்கள்கிட்ட மிஞ்சி இருக்கும், சில பாவங்கள் பெண்கள்கிட்ட மிஞ்சி இருக்கும். இந்த சாராயம் குடிக்கிற, பீடி குடிக்கலாம் அதிகமாக ஆம்பளையே செய்வான். புறம் பேசுகிற, கோல் சொல்ல அதிகமாக பெண்கள் செய்வாங்க. ஒவ்வொரு பக்கத்தில் ஒரு மணிக்கு இருக்கும். தொழுதுகிட்டு இருப்பாங்க, வீட்டில் தொழுதுகிட்டு இருப்பாங்க. அம்மாவோ வயசாலேயே தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது டிவியில் படத்தை போடுங்கண்ணே. தொழுத முடிச்சுட்டு அம்மா என்ன செய்யும், ஷைத்தானை ஏண்டா போட்ட அமத்துறா ஏதா டிவியை, ரைட் ஓகே சந்தோஷம். அதே அம்மாட்ட போய் கிட்ட போய், ஏம்மா பக்கத்து வீட்டில் பாத்தியமா ஏற்ற வீட்டில் சாமி நேரத்து ஓடிட்டாங்களா, சொல்ல எப்போ ஓடினாங்க, ரைட்டா போகிறோம். புறத்தை சொன்னால் அவ்வளோ டேஸ்ட் இருக்கா? ஜும்மா தொழுகையில் புறம் நடக்குங்க. ஜும்மா தொழுகையில் ஒரு ஆள் பள்ளிக்கூடம் வர்றாருன்னு வைங்க, பக்கத்தில் சொல்லுவார், அந்த மஞ்சள் சட்டை போட்டு வரலாமா, அவரை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஜும்மாவில் சொல்ல விளக்கமாக சொல்ல முடியாதான். தொழுகை முடிஞ்சு அவன் மறந்துடுவான், அவன் விட மாட்டான். அவரை பற்றி என்னமோ சொல்கிறடியா என்ன? இத்தனை ஷைத்தான் வேலையை பார்த்துக்கிட்டு ஹஸ்புன் அல்லாஹ் யாரை ஏற்கிறது? ஷைத்தானுடைய எந்த வீழ்ச்சியாகிட்டு நபி வழி நட. நபி வழியை நடக்கும் பொழுது ஷைத்தான் வழி ஒதுங்கிவிடும், கெட்ட எண்ணங்கள் ஒதுங்கிவிடும். இப்போ சொல்லுங்க, யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ் வமன் இத்தபாக்க மினல் முஃமினீன். நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். அடுத்து குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். எல்லா முஸ்லிம்களும் இந்த வசனத்தை சொல்வார்கள். நிறைய ஆலிம்கள் ரமலான்ல, நோம்புல, ஜும்மால இந்த வசனத்தை சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் இதுக்கு? நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் 3 விஷயம் இருக்கு. அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும், நம்ம நேசம் அல்லாஹ் போய் சேரணும், நம்ம பாவம் மன்னிக்கப்படணும். இதை விரும்பாத முஸ்லீம் இருப்பாங்களா? நான் கேட்குறேன். அல்லாஹ் அவனை நேசிக்கலன்னு யாராவது சொல்லுவானா? அல்லாஹ் ஏன் என்ன நேசிக்க வேண்டாம் அப்படி அவனா சொல்லுவானா? என் பாவத்தை எல்லாம் மன்னிக்க வேண்டாம் யாராவது சொல்லுவானா? சொல்ல முஸ்லீமா? எந்த முஸ்லீமும் அப்படி சொல்ல மாட்டான். இந்த 3க்கும் ஒரே வழி, ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் நபியை சொல்லிவிடு. நபியை பின்பற்றினா தான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், இல்லை நேசிக்க மாட்டான். யோசிச்சுக்கோங்க, நீங்க அல்லாஹ்வை எவ்வளவு நேசித்தாலும் சரி, நபியை பின்பற்றாதவரை அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வராது. இது குர்ஆன் வசனம். இப்படி சட்டம், அல்லாஹ்வுடைய சட்டம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சட்டம் வேணும்? எந்த மதபு சட்டம் வேண்டி கிடக்கு? மதபை பொறுத்தவரை குப்பை சட்டங்கள், அது இஸ்லாமிய சட்டங்கள் அல்ல. அதுல உள்ள வாசகத்தில் சொல்லணும்னா சொல்லி மாளாது. பெரும்பெரும் கூத்தெல்லாம் அதுல இருக்க. விஷயத்துக்கு வந்துருவோம். மை யுதீர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். இந்த தூதருக்கு நீ கட்டுப்பட்டால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டாய் என்று பொருள். எவ்வளவு உச்சமான பதவி தெரியுமா இது? ரசூல்லா சொல்ல கேட்டா யார் சொல்ல கேட்டதா அர்த்தம்? அல்லாஹ் சொல்ல கேட்டதா அர்த்தம். இமாம்களை பத்தி இப்படி வந்திருக்காங்க கிடையாது. நான் கேட்கிறேன், ஷேகுமார்களை பத்தி, அவுலியாக்களை பத்தி, இறை நேசர்களை பற்றி. இறை நேசர்கள் யார், இறை தூதர் யார் என்றே முஸ்லிம்களுக்கு தெரியல. அவுலியாக்கள் நம்பாலும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கான். தொழுகைக்கு வராத வேகம் தர்காக்கு வேகம் வருது. தர்காம்னா ஆறாவரத்தோட ஓடுறாங்களே, தொழுகைக்கு சோம்பலாவில் போறாங்க. ஏதோ விதி ஏன்ட்டு அம்மா பத்தி விட்டு அப்படி விடிய போவாங்களே. தர்கான போதுமே, வேனை பிடிச்சி சட்டியை மேலே ஏற்றிக்கிட்டு கீழே ஏற்றிக்கிட்டு என்னமோ 50 வீட்டு கல்யாணம் நடக்கிற மாதிரி. ஐயோ, ஆடம்பரம் தாங்க முடியாத. என்னமோ ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு மேலே போகிறாங்களே தர்காக்களுக்கு.
கொடியேற்றத்துக்கு, நாகூருக்கு, வல்லத்துக்கு, பொட்டல் புதூருக்கு என்ன குத்துனாலும் வச்சுக்கிடுங்க, எல்லாம் போகுது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, மை யுத்தைர் ரசூல், இந்த வாசகம் இறை தூதர் என்றால் யார், இறைநேசர் என்றால் யார்? உதாரணமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர், இப்ராஹிம் நபி. ஏர்வாடு இப்ராஹிம் சா இறைநேசர், அப்படி வச்சுக்குவோம். ஏர்வாடு இப்ராஹிம் சா இருக்கார்ல, அவர் இறைநேசர். இப்ராஹிம் நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் சொல்றோமா, இப்ராஹிம் நபி அவர் இறை தூதர். ஏர்வாடு இப்ராஹிம் சா இறைநேசர். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இறை தூதர் என்பவர்கள் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அவுலியாக்கள் என்ற இறை நேசர்கள் மனிதனுடைய அனுமானம், அவ்வளவுதான். போ, நீ நினைச்சுக்கிட்ட. அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணா, முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை இறை நேசராக அனுப்பினேன், எங்கனா காட்டு. நான் முஹித்தீனை ஏன் சொல்றேன், அவர் தானே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், உச்சா அவர் தானே, அதுக்காக அவரை சொல்றது உதாரணத்துக்கு. முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவரை நான் அவுலியாவாக நியமித்தேன், காட்டு ஒரு வசனத்தை. இப்ராஹிம் நபியை நம்பாட்டி நீ முஸ்லிமே இல்லை. அவுலியாக்களை நம்பாவிட்டால் ஒன்றுமில்லை, இறைத்துவ நம்பாவிட்டால் முஸ்லிம் இல்லை, தெரியுமா? இப்ராஹிம் நபி யாருன்னு கேட்கிறீங்க, தெரியாது நான் சொன்னா முஸ்லிம் இல்லை. ஏர்வாடு இப்ராஹிம் சா யாருங்கிற தெரியாது, இப்ப என்ன குடியா மொழி போச்சு. ஷாவுல் பாஷா யாரு தெரியாது, அஜ்மீர் ஜிஸ்தி ஹாஜா தெரியாது எனக்கு. இப்ப என்ன இஸ்லாத்தை அடிப்படை உடஞ்சு வச்சா? மூசா நபியை நம்பாவிட்டால் முஸ்லிம் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள், அவன் நம்பாவிட்டால் முஸ்லிம் இல்லை. இறை தூதர் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இறை தூதர் மை யுத்தைர் ரசூல், இந்த தூதரை பின்பற்றினால், கட்டுப்பட்டால், அல்லாஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டாய். அபூபக்கர் சித்திக் கட்டுப்பட்டா கூட அல்லாஹ் கட்டுப்பட்ட அர்த்தம் கிடையாது. பாருங்க, ஒரு இடத்துல காலல் மலூ மின் கௌமிஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? 950 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். 950 வருஷம், சற்றக்குறை ஒரு 15 தலைமுறை, அத்தாவுடைய அப்படியே 15 தலைமுறை போகலாம். அவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க. இன்றைய விஞ்ஞானம் சொல்லுது, அது சொல்லாட்டியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படிப்பட்ட காலங்கள் மனிதன் வாழ்ந்திருக்கான்னு ஒத்துக்கிட்டான். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றான், யாரு? கால் மலவுல்லதீன, ஊரின் முக்கிய பிரமுகர்கள். சொல்லுவாங்கல்ல, ஒரு பிரச்சனைனா 4 பெரிய மனுஷனை கூப்பிடப்பா அப்படிம்பாங்கல்ல, 4 பெரிய மனுஷனை கூப்பிட்டு தான் ஒரு தீர்ப்பு சொல்லணும் பஞ்சாயத்து. ஊரின் முக்கிய பிரமுகர்கள் சொன்னார்கள், இன்னால நராக ஃபீ ضلال முபீன், நீ சரியான வழிகட்டவரியா. யாரை சொல்றான்? நபியை சொல்றான். ஒரு நபியை பார்த்து அந்த ஊர்ல உள்ள முக்கியஸ்தெல்லாம் சொல்றான், ஃபீ ضلال முபீன், தெளிவாரி வழிகட்ட ஆளு. அதுக்கு நூஹ் நபி என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. காலையா கௌமி, சமுதாயமே, லைஸ பி ضلال, என்னிடத்தில் எந்த வழிகேடும் இல்லையே. ஏன்? வலாக்கின்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன், நான் இறை தூதர். இறை தூதர்கிட்ட எப்படி வழிகேடு இருக்கும்னு கேட்காங்க. இறை தூதரை தவிர மற்ற மனிதர்கிட்ட வழிகேடு இருக்கலாம், தெரியாது. இறை தூதரிடம் வழிகேடு இருக்காது. அதுக்கடுத்து லைசபி சஃபாஹா, நான் முட்டாள் அல்லவே, என்னிடத்தில் மடத்தனமும் இருக்காது. என்னிடத்தில் வழிகேடு இல்லை, மடத்தனம் இல்லை. யார் சொல்றா? 950 ஆண்டுகள் வாழ்ந்த நூஹ் நபி சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இறை தூதர்களுக்கு தான் இது கேரண்டி, வழிகேடும் இருக்காது, மடத்தனம் இருக்காது. மற்ற ஆளுக்கு தெரியல. ரசூல்லா சொன்ன சவாலை யாருமே விட முடியாது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், முகமதே, இந்த மக்கள்கிட்ட நீ கேளு. யார்கிட்ட? மக்காவில் வாழ்ந்தவங்கள்ட்ட. எப்படி ரசூல்லாக்கே அது தோணல, அல்லாஹ் குர்ஆன்ல இறக்குறான், இப்படி கேளுங்கிறான். ரசூல்லாவுக்கு தோணாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி சட்டமா கேட்க சொல்றான். எப்படி? லபித்து ஃபீக்கும் உமரன் மின் கப்லி அஃபலா தஅகிலூன், உங்களோடு தானப்பா நான் வாழ்ந்தேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா? இதுக்கு அர்த்தம் என்ன? உங்களோட வாழ்ந்தேன், 40 ஆண்டு காலங்கள் உங்களோட தான் இருந்திருக்கேன். யோசிச்சு பாருங்க. என்ன யோசிச்சு? ஏதாவது ஒரு அநியாயம் நான் செய்திருப்பேனா? பொய், புரட்டு, ஏமாற்று, மோசடி என்றைக்காவது நான் செய்திருப்பேனா? உங்களோட தான் நான் வாழ்ந்தேன், என்ன குற்றம் கண்டீர்கள் என்னிடத்தில் என்று சவாலாக கேள் அப்படிங்கிறான். இதை வேற யாராவது கேட்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன குற்றம் கண்டீர்கள் யாராவது கேட்க முடியுமா? ஒரு அவுலியா கேட்டுருவாரா? ஒரு பெரிய மனுஷன் கட்ட முடியாது.
அவர் சின்ன வயசுல உள்ள ஆள் இருந்தால் சொல்லி போடுவான். இப்போ நான் இருக்கேன், உங்கள்கிட்ட கேட்டுருவேன் என்ன குறை கண்டீர்கள் என்னிடத்தில். எங்க ஊரில் கேட்க முடியாது. என்ன குறை கண்டீர்கள் எங்க ஊரில் கேட்டா இவன் அடே எங்க அப்பா அம்மா என் வயசுல என் கூட வாழ்ந்துருப்பான்ல, 20 வயசுல என்னென்ன சேடு அத்தனையும் சொல்லி போடுவானே. மனைவிட்ட சொல்ல முடியாது. என்ன குறை கண்டாய் பொண்டாட்ட போய் கேட்டு பாருங்க, என்ன குறை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு பொண்டாட்டியே கட்டின பொண்டாட்டிட்ட கேட்க முடியாது, ஊரில் கேட்க முடியாது, நண்பன்கிட்ட கேட்க முடியாது, நல்லவரும் கேட்க முடியாது. இறை தூதர் கேட்டார், என்ன குறை கண்டீர்கள், சவால் விடுகிறேன் சொல்லுங்க. அபுஜெயில்கிட்ட போய் முகமது நபி சாரா கடைக்கு போனா நம்ப மாட்டான். முகமது நபி குழப்பம் வந்திருக்காரு, அவர் ஒரு பைத்தியக்காரருமா, சாரா கூட அப்படிலாம் அவர் செய்ய மாட்டார்னு அவனே சொல்லிடுவான். ஒரு பெண்ணை தொட்டுட்டா இருப்பா, அதிக பெண்ணை செஞ்சிருக்க மாட்டார் முகமதுமா. மா மசத் எதுரசு இல்லா எதம்ராத்தின் கத்து. நபிகள் பெருமானுடைய விரல் அந்நிய பெண்ணுடைய விரலில் தற்செயலா கூட பட்டதில்லை அப்படிங்கிறாங்க. இப்படி கேரண்டி யாருக்குமே தர முடியாது. ஒரு நபி கூர்ந்து கவனிக்கப்படுகிறார், அவருடைய விரல் அந்நிய பெண்ணுடைய விரலில் தற்செயலா கூட பட்டதில்லை. இந்த கேரண்டி எவருக்கும் கிடையாது. இந்த உத்தரவாதம் எவருக்கு? அவ்வளவு தூய்மை, இவ்வளவு பெரிய தூய்மை மிக்க ஒரு ஆளை முன்வைக்கிறோம் பின்பற்றணும்னு. சாதாரண ஆள் இல்லை. என்னை பின்பற்று என்று சொல்வதற்கு ஒரு தகுதி தைரியம் இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லிட முடியாது. என்ன பின்பற்று அப்படின்னு சொல்லிட முடியும் எவனாவது? எங்க பார்த்தாலும் ஆளு. ரசூலா எங்க போனாலும் கூட அழுப்போம். வீட்டில் மாதிரி வெளியே வந்த ஆளு. நம்மளுக்கு அப்படி தான் டென்ஷனாக ஒரு 10 ஃபோன் வர்றதுல 100 ஃபோன் வந்து அதுக்கு தூர போட்டுறேன். சை எரிச்சலாயிருத. நான் எங்கே போனாலும் ஒரு 50 என் பின்னாலே சுற்றினா சேன்றுவான், நொந்துருவான், மெண்டலாயிருவான். எங்கே போனாலும் அவர் ஆள் பார்த்துக்கிட்டு இருக்குது. அவர் கை எங்கே போகுது, கண் எங்கே போகுது. ஒரு முறை நபிகள் பெருமா தன் மனைவிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒரு சஹாபி சும்மா இப்படி பார்க்குறாரு. மனுஷன் புத்தி 2 பேர் என்ன இப்படி பார்க்கறது இருக்குல்ல, இப்படி பார்க்கட்ட முடியாது. மனித புத்தி அது. எப்பவுமே மனிதன் ஒன்று சொன்னால் அதை செய்யணும்னு நினைப்பான். இப்படி பார்க்குறாங்க. ரசூல் அதை கவனிக்கிறாங்க. சைக்காலஜிக்குனால உடனே திரும்பி இங்க வா, என் மனைவி. யார சொல்லலாம் உங்களே அப்படின்னு நினைக்க போறேங்கிற மாதிரி. யார சொல்லலாம் நீ நினைக்க மாட்ட, உன் உள்ளத்தில் இருக்கிற இப்லீஸ் அவன் நினைப்பான். போ. எவ்வளவு பெரிய தூய்மையா இருந்தா இப்படி சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி அவ்வளவு பெரிய தூய்மையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தெளிவாக இப்படிப்பட்ட ஒரு மனிதராக தூக்கி முன்னால வச்சிருக்கோம். என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்வதற்கு தகுதி மட்டும் பத்தாது, தைரியம் வேண்டும். வா, என்னை பின்பற்று, என்னை பாரு, என்ன குறை இருக்குன்னு தேடு, என்கிட்ட சவால். அப்பேற்பட்டதை தூதாக அல்லாஹ் வச்சிருக்கான். அவரை பின்பற்று அப்படிங்கிறான். அடுத்து பாருங்க, சில மேட்டர், முக்கியமான மேட்டர் இன்னைக்கு சொல்லி ஆகணும். ஒரு 10 காமன் நேரத்தில் சொல்லிடுறேன். நரகத்தை இதுவரையில் சொல்லி முடிச்ச விஷயங்களை சொல்லியிருக்க. நரக கடவுளத்தை நீங்கள் விளங்கியிருப்பீங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். இதை ஓதாத முஸ்லிம்களே இல்லையே. எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியுமா என்ன அர்த்தம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், சரியான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், உன் அருள் யாருக்கு கிடைத்ததோ அவர்கள் வழியை காட்டு. உன்னரும் சொன்ன நபிமார்கள், நூ அலைஹிஸ்ஸலாம், எத்தனை நபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளுடைய பட்டியலில் சொன்ன இறை தூதர் என்பது அல்லாஹ்வுடைய அருளால் தீர்மானிக்கப்பட்டவர்கள், தேர்வு செய்யப்பட்டவர்கள். இஹ்தினஸ் ஸிராத், நேரான வழியை காட்டு, உன் அருள் கிடைத்ததே அவர்கள் வழி. யாரு? நபிமார்களின் வழின்னு அர்த்தம். இறை தூதர்கள் வழியை காட்டு. பெரியார்களே அல்லாஹ் சொல்ல சொல்றான், முன்னோர்களே அல்லாஹ் சொல்ல சொல்றான். நபிமார்கள் வழியை காட்டுவாயாக. கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின், உன் கோபத்திற்கு ஆளானார்களே, வழிகட்டு போனார்களே, அவர்கள் வழி வேண்டாம் யா அல்லாஹ். வலல்லாலின்னா வழிகட்டவர்கள். வழிகட்டவர்கள் வழியை காட்டிவிடாதே. வழிகட்டதுன்னா என்ன? எல்லாரும் தொழுகையில ஓதுறீங்கல்ல, இப்படி தானே துவா கேட்கிறிய அல்லாட்ட. தொழுகையில கேட்கிற துவா இது சும்மா இல்லை. தொழுகை முடிஞ்ச உடனே கேட்கிற துவா வேற. தொழுகையிலேயே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் இமாம் சொன்ன பிறகு மக்கள் எல்லாம் ஆமீன் அப்படி சொல்றோம். ஆமீன்னா எல்லோரும் அந்த துவா ஓதுனதா அர்த்தம். தொழுகையில் அனுமதி இருக்கிறதுக்கு ஆமீன் சொல்ல. வழிகட்டவரின் வழியை காட்டி விடாதே யா அல்லாஹ். வழிகட்டனா என்ன? சிம்பிளாக நபிகள் பெருமானார் சொன்னார், செய்திகளில் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வேதம். ரசூலுல்லாஹ் சொன்னது.
வார்த்தைகளில் பெஸ்ட் சூப்பர் அல்லாஹ்வின் வேதம். வகைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேர்வழியில் சிறந்தது முஹம்மது ஆகிய என்னுடைய வழி. குர்ஆன் அருமையான செய்தி, அந்த செய்தியை நடந்து காட்டக்கூடியவர் ரசூலுல்லாஹ். ஒரு இடத்துல சொல்றான், லிதுபையின லின்னாஸ் மா நுஸில அலைஹிம், அவர்கள் மீது எந்த வசனங்கள் இறக்கப்பட்டதோ அதை நீர் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உண்மை அனுப்பியிருக்கிறோம். இந்த வசனம் இந்த கருத்தை சொல்கிறது. தொழுக சொல்லியிருக்கான், எப்படி சொல்லணும். நோம்படிக்க சொல்லியிருக்கான், எப்படி நோம்படிக்கணும். மௌத்த அடக்க சொல்லியிருக்கான், எப்படி மையத்தை அடக்கணும். பாங்கு சொல்ல சொல்லியிருக்கான், எப்படி பாங்கு சொல்லணும். நீனா பாங்கலை கூட்டி குறைக்க முடியாது. என்னமோ பாங்கலை எல்லா ஊர்லையும் எங்கேயும் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது. இது என்னது? இது சலவாத்து தானே. இது சலவாத்தா? சலவாத் என்பது பாங்குக்கு பிறகு வருவதுதான் சலவாத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாங்கு சொல்லி முடித்ததும் பாங்குடைய சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்ற இந்த ஸலவாத்தை ஓதுங்கள். எப்ப? பாங்குக்கு பிறகு. தொழுகையில சலாம் கொடுன்னு வந்தா சலாத்தை எங்க கொடுக்கணும்? கடைசியில் அஸ்ஸலாமு அலைக்கும். தக்பீர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்ல மாட்டோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் நல்ல வார்த்தை தானே. முதல்ல சொல்லுவீங்களா? அத்தியாயத்தில் வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்ல ஓதுவீங்களா? நல்லதுதான். எதை எங்கே செய்ய வேண்டுமோ அங்கே செய்ய வேண்டும். அதுதான் இஸ்லாம். எதை எங்கே செய்யணும் ஒரு கணக்கு இருக்குல்ல, அவரோட இஷ்டத்தில் செஞ்சிட முடியாது. இன்னா லில்லாஹி எங்கே சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் எங்கே சொல்ல வேண்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் எங்கே சொல்ல வேண்டும். ஒரு அஜர்த்து வர்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லலாம். இன்னா லில்லாஹி சொல்லலாம். வாங்க அஜர்த்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், எப்படி இருக்கீங்க? நான் இந்த போன மாட்டான்னு கேட்க மாட்டாரா? ஏன் குர்ஆன் வசனம் தானே, சொல்ல வேண்டியது தானே. மூத்தானா இன்னா லில்லாஹி சொல்லலாம். அதை விட்டுட்டு ஒரு ஆள் மூத்தா விட்டு அழுதுட்டு இருக்காரு, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் மூத்தா போறவங்க ஒப்ப சத்தா தெரியுன்றானே. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வார்த்தை தான், சொல்ல வேண்டிய இடம் இது அல்ல. விளங்கலையா? எல்லாரும் சிரிக்கிறோம்ல. எந்த வீட்லையாவது யாரும் அப்படி சொன்னாலும் ஒத்துக்குவாங்களா? ஒரு காலத்தில் இந்த மாதிரி மௌலிதுகள், ஃபாத்தியாக்கள், ஹத்தங்கள், ஸலவாத் என்று ஏகப்பட்ட பிதாத்துகளை நாமும் செய்தவர்கள் தான். இப்பொழுது நாம் திருந்தி இருக்கிறோம். சொல்லுவாங்க, நீ ஒரு காலத்தில் மௌலிது ஓதுனியா? ஓதுன திருந்து. ஒருத்தன் திருந்த விட மாட்டேன், ஒருத்தன் சாராயம் குடி திருந்துட்டான். நீ ஒரு காலத்தில் குடிக்கவில்லையா? இப்போ குடிச்சிட்டு சாவுனா சொல்றது சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் வான்னு சொல்லு. இந்த மாதிரி எவ்வளோ பிதாத்துகளை கூட மக்கள் மத்தியில். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஏன் இந்த பிதாத்தை இப்படி சொல்றோம், இந்த வழிகேடை பத்தி ஏன் இப்படி பேசுறோம்? முக்கிய காரணம், எல்லா பாவங்களையும் பாவம் என்று ஒத்துக்கொள்வார்கள். சாராயம், பீடி, குடி, போதை, திருட்டு, மோசடி, இதெல்லாம் வட்டி எல்லாம் தப்பு தான் அப்படின்னு வட்டி வாங்குறவனே ஒத்துக்குமா. ஆனால் அந்த சலவாத்து இருக்குல்ல, பாங்கு முன்னால சலவாத்து நன்மை தானே. முன்னால ஒரு சலவாத்து பின்னால ஒரு சலவாத்து சொன்னா குற்றமா? குற்றம் தான். ஏன்? நபிகள் பெருமானார் செய்யாத ஒன்றை செய்தால் அது நன்மையாக கருதப்படாது. அதிகாரத்தை கையில் எடுக்க முடியாது யாரும். லைஸ லக மினல் அம்ரி ஷை'ங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. முஹம்மதே, அதிகாரம் உமக்கு கிடையாது குர்ஆன்ல சொல்றான். இந்த முஹம்மது கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டதா உச்சகட்ட அனுமதி. அந்த அனுமதி என்ன? அதிகாரத்தில் பங்கு இல்லை. நான் சொன்னதை சொல்லு, அவ்வளவுதான். நான் எதை ஒரு இடத்துல கேட்கறானோ அவ பத்திலுஹு, முஹம்மதே நீ சொல்ற இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தாங்கிறான் ரசூலுல்லாஹ் வந்து. அவ பத்திலுஹு, நீ சொல்ற பெரும்பாலும் ஏத்துக்கிற சில இது சரியில்லை, கொஞ்சம் மாத்தி தாவேன். குல்மா யக்கூன் அனு பத்திலுஹு மின் தல்காயம்சி, என் இஷ்டப்படி மாற்றுவதற்கு எனக்கு தராணி கிடையாது என்றார்கள் நபிகள். அந்த ரைட்ஸ் எனக்கு இல்லை. அல்லாஹ் சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். இந்த மாதிரி பிதாத்துகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பல இடங்கள் மேடை வச்சு பயன் செஞ்சுட்டு இருக்கோம். ஃபைன்ன ஹைரல் ஹதீதி கிதாபுல்லாஹ், செய்திகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வேதம், நேர்வழியில் சிறந்தது முஹம்மது நபி வழி. வஷர்ரல் உமூரி முஹ்ததாத்துஹா, மட்டமான செயல் புதிதாக வரக்கூடியது. ஷர் கேவலம். புதிதாக ஒன்று வந்தால் அது கேவலமானது. குல்ல பித்அத்தின் ضلاலா வ குல்ல ضلالத்தின் ஃபின்னார், புதிதாக வரக்கூடிய அனைத்தும் வழிகேடு. வலல்லாலின் கேட்டீங்களா அல்லாஹ்ட்டே, அல்லாஹ் வழிகட்டவரின் வழியை காட்டி விடாதே என்று கேட்டுக்கொண்டே வழிகேடு என்ற பிதத்தை செய்ய. பிதத்தை கண்டுபிடிப்பது ரொம்ப ஈஸி, பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. பிதத்தை எப்படி கண்டுபிடிப்பிய? ரொம்ப ஈஸி. எந்த செயலாக இருக்கட்டும், சலவாத்து பாங்குக்கு முன்னால ஓதணுமா பின்னால ஓதணுமா, ஹதீஸை தொழாவுங்க பின்னால ஓதன்னு வருது.
மையத்தை எப்படி குளிப்பாட்டணும் ஹதீஸில் இருக்கு. எப்படி தக்பீர் கட்டணும் ஹதீஸில் இருக்கு. எப்படி நோன்பு வைக்கணும் ஹதீஸில் இருக்கு. நியத்து உண்டு. நியத்து சொல்றது இஸ்லாத்தில் கிடையாது. நவைத்து சௌமகதீன் அன்னதாய் ஃபரிலமானி ஹதீஸனத்தின் இல்லாய் தலா இந்த வருஷத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான் நோம்பை அல்லாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிற அல்லாவுக்காக. இது எங்கேருந்து வந்தது? பாதி அரபி பாதி தமிழில் ஓடி வரும். இந்த வருஷத்தின் ரமலான் மாதத்தின்பாங்க. அதே ஒரு பொய். சஹர் நேரத்தில் 4 மணிக்கு அது இந்த வருஷத்தின் இந்த வருஷமா அது நாளை பிடிக்காது பொய். சஹரில் 4 மணிக்கு நாளை இன்றைக்குன்னு சொல்லணும். அப்படி நம்ம சொன்ன பிறகு இன்றைய பிடிக்கன்னு சொல்லிட்டு அலைகிறாங்க. இதெல்லாம் ஹதீஸில் கிடையாது. எந்த அமலுக்கும் நியத் என்பது மனதில் நினைக்க வேண்டும், சொல்ல வேண்டியதில்லை. அப்படின்னா புரியுதா? உதாரணமாக தர்மம் கொடுக்கணும் அப்படி வச்சுக்கிறேங்க. 10 ரூபா தர்மம் கொடுக்க போறீங்க, நியத்து இருக்கணும். என்று நியத்து இந்த தர்மத்தை செய்தால் அல்லாஹ் நமக்கு நன்மை தருவான் நம்பிக்கை. ஒரு நாள் அதுக்கு நியத்து சொல்கிறான். இப்பொழுது ஒரு முசாஃபிர் இருக்கிறார், அவருக்காக என் பையிலிருந்து 10 ரூபாயை அவர் சட்டையில் போடுகிறேன் இன்றைக்காக சாப்பாட்டுக்காக நான் சொல்வீங்களா? சொன்னால் பைத்திய கலங்க மாட்டீங்களா? ஒரு நன்மையை செய்ய வேண்டியது நல்ல நியத்து நல்ல எண்ணத்தோடு செய்வது. நியத்தை சொல்வது என்பது கிடையாது. எல்லாத்துக்குமே நியத்து இருக்க எண்ணம் சொல்வதல்ல. ஜக்காத் கொடுக்க போற என்ன நியத்து? 100க்கு 2000 ரூபாய் எடுத்து அல்லாவுக்காக இவருக்கு கொடுக்குறேன், நாளைக்கு அவருக்கு கொடுப்பேன், ஒரு நாள் சொல்ல போறீங்களா? பைத்தியக்காரத்தனமா தெரியல. இஸ்லாம் அப்படி சொல்லி தரவில்லை. இஸ்லாம் எதுவுமே அறிவுபூர்வமானதாகத்தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, ரொம்ப மோசமானது என்ன என்றால் புதிதாக வரும். நபி வழி என்பது புதிதாக வராது. நபிகள் பெருமானார் எதை சொன்னார்களோ அதுதான் கியாம நாள் வரை, அதுதான் நபி வழி. நபிகள் உயிரோடு இருக்கும் பொழுது எதையெல்லாம் நபிகளுடைய வாயிலிருந்து என்னவெல்லாம் வந்தது அதுதான் இஸ்லாம். உலக விஷயம் வந்தால் கூட அது அல்லாஹ் அது வேண்டாம்னு சொல்லிடுவான். ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாங்க, உலக விஷயத்தில் என்னை விட நீங்கள் தான் அறிவாளிகள், அது விஷயத்தில் நான் எதை சொன்னாலும் கேட்காதீர்கள்ட்டாங்க ரசூலுல்லாஹ். மார்க்க விஷயம் அப்படி அல்ல. அவர் வாயிலிருந்து வந்த அனைத்து மார்க்க விஷயம் வேறு. மொத்த குரான் யார் வாயில வந்துச்சு? ரசூலுல்லாஹ் வாயில இருந்து வந்துச்சு. மொத்த குரானும் நபி வழிதான். நம்ம குரான் ஹதீஸ்னு விளங்குறதுக்காக சொல்றோம். மொத்த குரானும் நபி வழி. போ, ஏன் அவங்க வாயில தான் வந்துச்சு. அவ்வளோ அல்லாஹ் டு ஜிப்ரைல், ஜிப்ரைல் டு ரசூலுல்லாஹ், முடிஞ்சு வச்சு இறை தூதர். மொத்த குரானும் நபி வழி. எந்த செயலா இருந்தாலும் குரானில் இருக்கிறதா என்று பாருங்கள். பார்க்க முடியும், மொழிபெயர்த்தால் போதுமானது. தமிழ் மொழியை பாருங்க. அல்லது நபி மொழிகள் உங்களால் முடியலையா? யாருக்கு தெரியுமா அவற்றை கேளுங்க, இருக்கான்னு கேளுங்க. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லை என்றால் அது வழிகேடுதான். ஃபமாதா பாதல் ஹக் இல்லல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான். சத்தியத்திற்கு பிறகு வழிகேடு இல்லாமல் வேற என்ன? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. சத்தியம் இதுன்னு ஆயிடுச்சு. அல்லாஹ் சொன்னது சத்தியம், அவன் தூதர் சொன்னது சத்தியம்னு ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு வழிகேடு இல்லாமல் என்ன? ஒவ்வொரு வசனமாக சொல்றான். லா யஸ்வில் ஹபீத் வ தய்யிப், தூய்மையானதும் அருவருக்கத்தக்கதும் ஒன்றா, அருவருப்பானதும் தூய்மையானதும் ஒன்றா? வலா தஸ்ஸவில் ஹஸனத்து வல ஸய்யத்து, நல்லதும் கெட்டதும் ஒன்றா? ஒன்னொன்னா கேட்கிறான். நம்ம பாஷையில் கேட்கணும், சந்தனமும் சாக்கடையும் ஒன்றா? இன்னும் கொச்சையா சொன்னா பன்னிக்கறியும் ஆட்டுக்கறியும் ஒன்றா? கேட்கலாம். யோசிச்சு பாருங்க. சுன்னத்தும் பிதாத்தும் ஒன்றா? நான் கேட்கிறேன். சுன்னத் என்பது தங்கம், நபி வழி. பிதத் என்பது வழிகேடு, நாற்றம், அசுத்தமானது. அனைத்து பிதத்துகளும் வழிகேடுதான். பிதத் ஒன்னொன்னா பட்டியல் போட்டு பேச முடியாது. திருமறை குர்ஆனில் இஸ்ரவு லலாலத்து பில் ஹுதா வல் அதாப பில் மக்ஃபிரா, நல்ல வழியை கொடுத்து வழிகேட்டை வாங்க வேண்டுமா? அல்லாஹ் கேட்கிறான். அது எப்படிடா வாங்குறீங்க? நம்ம ஊரில் பெண்கள் சொல்லுவாங்கல்லங்க, ஏன்டா வம்ப விலைக்கு வாங்கிட்டு வர்றம்பாங்க. வம்ப அது என்ன அர்த்தம்? எத்தனையோ நல்லது இருக்கு, அப்படி வரலாம். நல்லதை கொடுத்து கெட்டதை வாங்குகிறான். கடைசியாக அஃபமை யம்ஷி முக்கிப்பன் அலா வஜிஹி அஹ்தா அம்மை யம்ஷி சவியன் அலா சிராத்தி முஸ்தகீம். ஒருவன் முகங்குப்புற வீழ்ந்து கிடக்கிறான். முக்கிப்பன் முகங்குப்புற வீழ்ந்து மூஞ்சி முகரையெல்லாம் உடஞ்சு போய் கிடக்கு ஒருவனுக்கு. அம்மை யம்ஷி சவியன் அலா சிராத்தி முஸ்தகீம், ஒருவன் நேரான பழியில் செல்கிறான். ரெண்டும் ஒன்றா? முகங்குப்புற வீழ்ந்து கிடப்பவனும் நேரான வழியில் செல்பவனும். அதுதானே இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் கேட்கிறோம். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டுனா நபி வழியை காட்டுன்னு அர்த்தம். வழி கெட்ட ஒரு வழி வேண்டானா பிதத் வழி வேண்டான்னு அர்த்தம். இதுக்கு மேல பச்சையா சொல்லணுமா? நான் கேட்கிறேன். குர்ஆன் பச்சையாக பேசுகிறது, தெளிவாக. சின்ன குழந்தைக்கு சொல்வது போல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரை விட வேறு யாரும் ஈஸியாக புரிய வைக்க முடியாது. நான் தமிழிலே மொழிபெயர்க்கிறேன், அவ்வளவுதான்.
உங்களுக்கு அரபி மொழிபெயர்த்துக்கலாம். குர்ஆன் இன்றைக்கு உலகத்தில் முஸ்லிம்கள் பேசக்கூடிய எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. மொழிபெயர்க்கப்பட்டு விட்டால் கண்டிப்பா குர்ஆன் விளங்கும், ஹதீஸ் விளங்கும். நபிகள் பெருமானுடைய வாழ்க்கை பிராக்டிக்கலானது, நடைமுறை சாத்தியமானது. அது போன்ற வழியில் நடந்து நாம் துஆ ஓதும் பொழுது தொழுகையில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ் நேரான வழியை காட்டு என்று சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் வசனங்கள்லாம் யாவத்துக்கு வரணும். வழிகட்டவர்கள் வழியை விட்டு என்னை காப்பாற்றும் பொழுது பித்அத்துகள்லாம் மறக்கடிக்கப்பட வேண்டும். அது போன்ற நல்ல வழி அல்லாஹ் நமக்கு தருவானா என்று சொல்லி முடிக்கிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.